குட் மார்னிங். நம்ம ஒரு கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதில் டே பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டு 13 மார்ச் 2026. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோட டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நம்ம 5 lakhs ஃபஸ்ட் மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணுமான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோடய டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அரௌண்டு 1,29,479. இப்போ அது கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,90,600 கிட்ட இருக்குது. ப்ராஃபிட் அரௌண்டு பார்த்தீங்கன்னா 61,000 கிட்ட இருக்குது. டே ப்ராஃபிட் அரௌண்ட் ஒரு 3,000 கிட்ட மைனஸில் இருக்குது. நான் கடையில் பார்க்கும்போது ஒரு 600 அதிகமாக மைனஸில் இருந்தது. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதில் இப்போ ப்ராஃபிட்டில் இருக்க ஸ்டாக் பார்த்தீங்கன்னா என்னோடது போர்ட்ஃபோலியோவில் பெல், ஏஜே, லாரஸ் லேப் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய மோஸ்ட் ப்ராஃபிட் ஸ்டாக்காக இருக்குது. லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோடது ஏஷியன் பெயிண்ட்டு, ரிலாக்ஸோ, ஐடிசி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நெகட்டிவில் இருக்குது. இல்லை ஏஷியன் பெயிண்ட், ஐடிசி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரிக்கவர் ஆகிடும். இந்த ரிலாக்ஸோன்றது பார்த்தீங்கன்னா எதுக்கு வாங்கணுன்றது எனக்கே தெரியல. இது எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இவ்வளோ வாலட்டிலிட்டி இருக்கிறதுனால நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எஸ்ஐபி அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய போர்ட்ஃபோலியோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய டேரக்ட் ஸ்டாக் உங்களுக்கு டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு இங்கே நம்ம பார்க்குறது என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரும் இல்லை. இது ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. இதில் நான் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்து டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,71,236. இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,93,831 இருக்குது. டே ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1,500 கிட்ட மைனஸில் இருக்குது. என்ன ரீசன் உங்களுக்கே தெரியும். இப்போ யூஎஸ்ஏ ஈரான் வார் போயிட்டு இருக்கிறதுனால மார்க்கெட் ரொம்ப இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லை, குளோபல் மார்க்கெட்டே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசெஷனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே நீங்கள் ரிட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஷோ பண்ண டே சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடிஐ நிஃப்டி 50ல் 1,129, ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 390, மோத்திலால் ஓஸ்வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 rupees, குவாண்டில் 7 rupees அரௌண்ட். எதனால் இது கீழே இருக்க மோத்திலாலும் குவாண்டிலும் உங்களுக்கு அந்தளவுக்கு இல்லைனா நான் இன்வெஸ்ட் பண்ண ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஆக்சிஸு யூடிஐ பார்த்தீங்கன்னா சின்ஸ் 2021 பண்ணிகிட்ருக்கேன். அதை நீங்கள் இங்கேயும் பார்க்கலாம். 30th March 2021 இங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா, அதிலேருந்து நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1,93,000 இருக்குது. இது நல்லா பாசிட்டிவாகவே இருந்தது. பட் இப்போ மார்க்கெட் ரீசன்னால் இப்போ எப்படி இருக்குது. என்னோடய அலோகேஷன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப்பில் தான் இருக்குது. லார்ஜ் கேப்பில் தான் மோஸ்ட் ஆஃப் த அலோகேஷன் இருக்குது. இங்கே நீங்கள் செக்டார்ஸும் நீங்கள் பார்க்க முடியும், ப்ளஸ் கம்பெனிஸும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இது மறுபடியும் சொல்கிறேன், இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எதனால் என்னோடய யூடிஐயில் மட்டும் ரொம்ப டவுனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதுதான் நான் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எஸ்ஐபி மூலமாக தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஓவரால் பார்த்தீங்கன்னா 1,17,000. இப்போது ஆக்சிஸில் 66, மோத்திலாலில் 7,000, குவாண்டில் 1,900 கிட்டே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே நீங்கள் பார்க்குறது என்னோடய யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் லாஸ்ட்டு நீங்கள் இது எந்த அளவுக்கு வாலட்டிலிட்டினா நீங்கள் இங்கே பாருங்களேன். இது என்னோடய போர்ட்ஃபோலியோ நேற்று பார்த்தீங்கன்னா $541 இருந்தது. நம்மளால நீங்கள் முன்னாடி வீடியோ போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா $930 இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் $11 கிட்டே இறங்கியிருக்கு. ஏன்னா இது ரொம்ப ஹை ரிஸ்க்கான மார்க்கெட் உங்களுக்கு. அதனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்ட் மோஸ்ட்லி பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம் பாருங்க. நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணது $415. இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா $530 இருக்குது. இது இப்போ ப்ராஃபிட் அரௌண்ட் ஒரு $115 இருக்குது. இதுலேயே நான் 1,000 இல்லை 2,000 வந்து எப்போயாச்சும் நான் இன்வெஸ்ட் பண்ண ஒரு 2 or 3 months ஒன்ஸ் தான். இது பையிங் ரெக்கமெண்டேஷன் எதுவும் இல்லை. இதுவும் நான் அரௌண்ட் ஒரு 2022 அப்போத்துலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்தியன் வேல்யூவில் பார்க்குறீங்கன்னா அரௌண்ட் ஒரு 36,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48,900 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் அரௌண்ட் ஒரு 12,000 கிட்டே இருக்குது. இதில் இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்க. ஷார்ட் டர்மில் இங்கே பார்க்கலாம். கூகுள், டெஸ்லா, ஆப்பிள், அமேசான், இன்வெஸ்கோ, வால்மார்ட்டு, அலிபாபா, மெட்டல், இன்ஃப்ளெக்ஸு, மைக்ரோசாஃப்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணது. இப்போ அதில் ப்ராஃபிட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூகுள், டெஸ்லா, ஆப்பிள், அமேசான், இன்வெஸ்கோ இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐபி பண்ணுறது. அப்புறம் இந்த வால்மார்ட் மற்ற எதுவுமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ப்ராஃபிட்டில் இருக்காது. இது மட்டும் தான் இப்போதைக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போ என்னோடய ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன்.
இங்கே நீங்கள் பார்க்குறது என்னோட ஓவரால் போர்ட்ஃபோலியோட வேல்யூ. இதில் 1,90,500 பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஸ்டாக், 1,93,800 வந்து மியூச்சுவல் ஃபண்ட், 48,900 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் ஸ்டாக். இது எல்லாமே ஓவரால் சேர்த்து 4,33,200. இது ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லை, ப்ராஃபிட் எல்லாமே சேர்த்து தான் இதோடது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் 5 lakhs சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஒரு அரௌண்ட் 67,000 கிட்ட நமக்கு தேவைப்படுது. அது கூட சீக்கிரம் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்னென்ன நெக்ஸ்ட் மைல்ஸ்டோன்றதையும் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் ஒன்ஸ் முடிஞ்சிடும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கேட்கணும் இல்லை எதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. இதை நீங்கள் மோட்டிவேஷனலாக எடுத்துக்கலாம், இல்லை ஜஸ்ட் நீங்கள் ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்து நீங்கள் சேம் நான் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம ரிஸ்க் ப்ரொஃபைல் ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது பெட்டராக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். Okay guys, see you in the next video.